عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى بعد المغرب 6 ركعات لم يتكلم فيما بينهن بسوء أذن له بعبادة 12 سنة أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. திருமிதி ஷரீஃபில் 399வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 2 ரக்அத்தாக 6 ரக்அத்துகள் உபரியாக நஃபிலாக தொழுகின்றாரோ, அந்த தொழுகைக்கு மத்தியில் தீய பேச்சு எதையும் பேசாமல் ஒருவர் தொழுதால் அவருக்கு 12 வருடங்கள் வணக்கம் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நம்மை எல்லாம் ஆட்கொண்டு விட்டது தொலைக்காட்சி பெட்டி, டிவி. அந்த நேரத்தில் தான் அதிகமான தொடர்கள், நாடகங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் 20 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லா ஊர்களிலும் எல்லா வீடுகளிலும் பயன்பாட்டில் இருந்த ஒரு வழக்கம், மக்ரிப் தொழுகையிலிருந்து எந்த பெண்ணும் இஷா தொழுகை வரைக்கும் எழுந்திருக்கவே மாட்டார் முசல்லாவை விட்டு. அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான நிலை இருந்தது, அந்த சமூகம் இருந்தது. இந்த டிவி, அதுவும் தனியார் தொலைக்காட்சிகள் வந்துவிட்ட பிறகு பெண்கள் பெரும்பாலும் அந்த தொடர்களில் மூழ்கிவிட்டார்கள். ஆதலால் ஏராளமான சிரமங்களுக்கு, ஏராளமான இன்னல்களுக்கு, ஏராளமான தரிசனங்களுக்கு ஆளாகிவிட்டார்கள். இன்றைய தருணத்தில் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.